எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களையும் என்னையும் 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமேன், சோத்ரம். இந்த 2304வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை கூட்டி செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது, ஒவ்வொரு திருச்சபையை சுற்றிலும் இருக்கிற வியாபாரம் என்ற வியாபாரிகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்தந்த சபைக்குள்ளே வரும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 2304வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது, ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அதாவது சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு மதிலாக இருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலமெல்லா செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில எவைகள்லாம் பிரச்சனைகளா இருக்கிறதோ அவைகள் உங்களுக்கு மதிலாக இருக்கும். வசனத்தை வாசிக்கவனமாய் கேளுங்கள். யாத்திரையாமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. ஏன் நல்ல கவனிங்க. எந்த சிவந்த சமுத்திரம் இவர்களுக்கு தடையை உண்டு பண்ணினதோ அதே சிவந்த சமுத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. காலை முன்ன நேரலாகி உங்கள் வாழ்க்கையில எவைகள் செங்கடல் போல் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதோ, எந்த சூழ்நிலைகள் உங்களை கீழே தள்ளி கொண்டிருக்கிறதோ, எவைகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ, அல்லது ஒருவேளை வியாதி ஒரு பெரிய மதிலை போல இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை ஒரு பெரிய சமுத்திரத்தை போல இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் ஒரு பெரிய மதிலை போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த பிரச்சனை, எந்த செங்கடல், எந்த விதமான போராட்டங்கள் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதே பிரச்சனை உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலம் அவர்களுக்கு மதிலாக இருந்தது. ஐயா, வலது புறத்திலும் இடது புறத்திலும் செங்கடல் தேவனுடைய பிள்ளைகள் போகிறதற்கு அது ஒரு மதிலாக இருந்ததுயா. அவைதான் பயமுறுத்தியது. கடன் பிரச்சனை பயமுறுத்துகிறது, வியாதி பயமுறுத்துகிறது. இப்படி பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், சமாதான குறைவுகள், குடும்பத்தை உடைக்கிற ஆவிகள் எல்லாம் நம்மளை பயம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா இதை கண்டு பயந்தமோ, இதை கண்டு திகில் அடைந்தமோ, அதே செங்கடல் இப்பொழுது நமக்கு வழி விட்டு அது நமக்கு மதுச்சோறு போல காட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஐயா, இப்படித்தாயா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை நினைச்சிருப்போம், எனக்கு நான் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வரல, எனக்கு இன்னும் ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கல, எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு சபை ஊழியம் கிடைக்கல, என் ஊழியத்தில் எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் அந்த மக்கள் இந்த மக்கள் ஒவ்வொரு தடையாக இருக்கிறாங்க, என் குடும்பமே எனக்கு தடையாக இருக்கிறது, என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய பொருளாதாரத்திற்கு, என் குடும்பமே எனக்கு ஒரு செங்கடல் போல அப்படியே நடுவா நிக்கிறாங்க, மதில் போல் நிக்கிறாங்க, என்னையால மீள முடியல, தற்கொலை தான் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிடல. நீங்க, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும், எந்த பிரச்சனை, எந்த செங்கடல், எந்த போராட்டம், எந்த பில்லிசூனியம், எந்த செய்வனை, எந்த சபையை வளர விடாமல் தடுக்கிற ஆவிகள் எவைகள்லாம் உங்களுக்கு முன்னால் இருந்து தடைகளாக இருந்ததோ அதே அந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு பக்கபலமா மாறப்போகும். எந்த குடும்பத்தால் உங்களை முன்னேற விடாம உங்களுக்கு தடையாக செங்கல் போல் இருந்தாங்களோ அதே குடும்பத்தால் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக மாற போறாங்க. அல்லேலூயா. வேத தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக
வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும், அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எந்த பிரச்சனை நமக்கு முன்னால பயம் ஊத்தியதோ அந்த பிரச்சனை நமக்கு வழிவிட்டு நமக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. பைபிள்ல தாவீது ராஜா ஒரு ஊருக்கு போகும்போது சிமேயி என்கிறவன் தாவீது ராஜாவை நிந்தித்து தூசித்து கற்களை கொண்டு மண்ணை கொண்டு வாரி இறைத்தான். தாவீது ராஜா ஒண்ணுமே சொல்லல, அமைதியாக இருந்தார். ஆனால் நாட்கள் வந்தபோது 2 அதிகாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எந்த சிமேயி தாவீதிற்கு விரோதமாக கற்களை எறிந்தானோ அதே சிமேயி தாவீது அக்கறைக்கு போறதுக்கு படகை கொடுத்து அவருடைய மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. ஐயா, எந்த பிரச்சனை உங்களுக்கு நடுவா இருக்கிறதோ, எந்த மனுஷன் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல யார் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்றா, அந்த பிரச்சனை பூரா கொஞ்சம் இல்லாம போயிடும். எல்லாம் விலகிருங்க. எல்லாம் உங்களை விட்டு விலகி மதுரை போல் நிற்கும். தூரத்துல இருந்து பார்ப்போம், நம்ம இந்த குடும்பத்துக்காக விரோதமா எவ்வளவு செஞ்சோம், எவ்வளவு பேசணும், எவ்வளவு போர்க்கொடி தூக்கணும், இந்த குடும்பத்தை உடைச்சிடணும் அப்படி எவ்வளவோ கண்ணம் கட்டி பார்த்தோம். ஆனா முடியலையே. அல்லேலூயா. ஐயா, எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால இருந்ததோ அதே பிரச்சனைகள் உங்களுக்கு மதிலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். நம்ம தேவனோடு இருந்தா ஒரு சத்துருக்கள் உன்னோடு சமாதானம் பண்ணும்படி செய்வார். சரியா? அப்போ உங்களுக்கு எவைகள் தடையிருந்ததோ அந்த சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு பக்கபலமாக மாறும். ஜோமனுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். இதே சிவந்த சமுத்திரம் எங்களுக்கு மதில் போல் நின்றது போல எங்க எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு மதிலாக நிற்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களின் சேவை